நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம். கனடாவுடைய திடீர் பல்டி இந்தியா மேலே இருந்த பழி நீங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க் ஆண்ட்ரி வந்து கனடாவுடைய பிரதமர் இந்தியாவுக்கு வரார். சரி, இந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கியும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது செகண்ட் நாள் வந்துட்டு பிரதமர் மோடி இஸ்ரேலில் இருக்கார். இஸ்ரேலோட ஒரு சின்ன அப்டேட் நம்ம பார்த்துலாம். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவோட எல்லை பாதுகாப்புக்காக நம்ம இந்த சுதர்சன் சக்ரா அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஏவுகணை டிஃபென்ஸ், ஏவுகணை தடுப்பு கவசத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இதுக்கு இஸ்ரேலோட புகழ்பெற்ற அந்த அயன்டூம் பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் லேசர் மூலியமாக ஏவுகணைகளை அழிக்கக்கூடிய இந்த அயன் பீம், இந்த தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு தர இஸ்ரேல் சம்மதிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து இனிமேல் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே நம்ம தயாரிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் இதனுடைய நிறைய இந்த விசிட்டில் வந்த அவுட்கம்ஸ் ஒன்றும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதிகாரப்பூர்வமாக வெளியே வரல. இந்த அக்ரிமெண்ட் போட போகிறோம், அந்த அக்ரிமெண்ட் போட போகிறோம் நியூஸ் வருதை தவிர இது வரைக்கும் அஃபிஷியலாக எதுவும் வரல. அப்படின்றதுனால நான் இதை பற்றி ஃபுல் வீடியோ போடலை. கண்டிப்பாக அடுத்த ஒரு நாளைக்கு போடுற வீடியோவில் வந்து இந்த விசிட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய யூட்டர்ன் நியூஸ் அப்படின்னு பார்க்குறோம். கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருந்த அந்த பயங்கரமான ஒரு கோல்டு வார் ரேஞ்சுக்கு போச்சு இல்லையா, இப்போ முடிவுக்கு வர மாதிரி தெரியுது. ஜஸ்டின் ட்ரூடோ போனதுக்கு அப்புறம் புதிய பிரதமர் மார்க் ஆண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்றதுக்கு முன்னாடி கனடா அரசாங்கம் ஒரு அதிரடியான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. என்ன இந்த ட்விஸ்ட்டு, ஏன் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போ. என்ன கனடா இப்படி இறங்கி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. இவ்வளோ நாளாக இந்தியா தான் வந்து கனடாவில் நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு காரணம் அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்த கனடா அரசாங்கம் இப்போ திடீர்னு இல்லை, இந்தியாவுக்கும் இங்கே நடக்கக்கூடிய வன்முறைகளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரணாயிட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. கனடாவுடைய புதிய பிரதமர் மார்க் ஆண்ட்ரி இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த அதிரடி அறிவிப்பை வந்து வெளிவந்திருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. பழசை மறப்போம், புதுசை வந்து நினைப்போம் அப்படின்றது தான் நமக்கு இதுக்கு ஞாபகத்துக்கு வருது. நம்ம எல்லாருமே தெரியும், 2023 அப்போதைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து பார்த்தீங்கன்னா, நிஜார் கொலை வழக்கில் இந்தியாவுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பெரிய குண்டை தூக்கி போட்டார். யார் இந்த நிஜார்? நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகளினுடைய தலைவன் அப்படின்னு பார்க்கப்படுது. அங்கே இருந்துக்கிட்டு கனடா இருந்துக்கிட்டு இங்கே குழப்பத்தை உண்டு பண்ண ஒரு ஆள், அடையாளம் தெரியாத நபர்களால் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதுக்கும் இந்தியாவுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, ஆனால் இந்தியாவுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி ட்ரூடோ வந்து பெரிய பிரச்சனை பண்ணுறது பாரு. இதனால் ரெண்டு நாட்டுக்கும் இடையே போர் வராத ஒரு குறை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது சண்டைக்கு தான் நிற்கல, ரெண்டு பக்கமும் இருந்த தூதர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியேறிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து நிலைமை அப்படியே தலைகீழ மாறிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ எந்த வெளிநாட்டு தலையீடும் கிடையாது, வன்முறை செயல்களும் நின்றுடுச்சு அப்படின்ற மாதிரி கனடா அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க. மார்க் ஆண்ட்ரி இந்த விசிட்டு ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடாவுடைய புதிய பிளான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியா கூட இருக்கக்கூடிய இந்த கசப்பான உறவை மாற்றிட்டு பொருளாதார ரீதியாக நெருக்கமாகிறது தான் வந்து முக்கியம் அப்படின்ற மாதிரி மார்க் ஆண்ட்ரி வந்து நினைக்கிறாரு. மார்க் ஆண்ட்ரி மும்பை மற்றும் டெல்லிக்கு வந்துட்டு வராரு. நாளைக்கு, அதாவது நம்ம February 27 அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து அவர் மும்பைக்கு வராரு. அங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேக்னட்ஸு மற்றும் முதலீட்டாளர்களை வந்து இவர் சந்தித்து பேசுகிறாரு அப்படின்னு பார்க்கப்படுது. March 1 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மும்பையில் வந்து வேலைகளை முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு டெல்லிக்கு போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. March 2 திங்கட்கிழமை அன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்க்குறாரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய ஹைதராபாத் ஹவுஸில் பிரதமர் மோடி வந்துட்டு மார்க் ஆண்ட்ரி வந்து நேருக்கு நேர் சந்திச்சு பேசுறாரு அப்படின்னு பார்க்கப்படுது. பாதுகாப்பு, வர்த்தகம், அப்புறம் இந்த டெக்னாலஜி, இதை பற்றினா பல ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகுது அப்படின்னு பார்க்குறாங்க. இந்தியா கனடா உறவுல இப்போ இந்த ஒரு மிகப்பெரிய ரீசெட் பட்டன் அழுத்தப்பட்டிருக்கு இல்லையா, இதுக்கு பின்னாடி நம்மளுடைய ஜேம்ஸ் பாண்டான நம்ம NSA அஜித் தோவல் சார் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய மாஸ்டர் பிளான் தான் இதுக்கு வந்து மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த இந்த February 6-7 தேதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா அஜித் தோவல் சார் வந்து கனடாவுடைய தலைநகர் ஒட்டாவாவுக்கு வந்து போயிருந்தாரு. அங்கே கனடாவோட பாதுகாப்பு ஆலோசகர் நத்தீலா டோரியம் மற்றும் அதுவும் இல்லாமல் அந்த பொது பாதுகாப்பு அமைச்சர் கேரி ஆந்தரா சங்கரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் வந்து சந்திச்சு அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. 2023 நடந்த இந்த நிஜார் கொலை வழக்கு விவகாரத்துக்கு அப்புறம் ஒரு இந்தியாவுடைய உயர் அதிகாரி கனடாவுக்கு போகிறது இதுதான் முதல் முறை அப்படின்னு பார்க்குறோம். இந்த மீட்டிங்கில் ரெண்டு நாடுகளும் சேர்ந்த ஒரு ஒண்டர்ஃபுல் ஆக்ஷன் பிளானை வந்து இவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ரெண்டு நாடுகளும் தங்களோட பாதுகாப்பு மற்றும் இந்த சட்ட அமலாக்க பிரிவுக்கு பிரத்யேக ஒரு லியாக்ஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, எதனா ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா ஃபோன் போட்டு டக்குன்னு பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறது. இந்த லியாக்ஷன் ஆஃபீஸர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு நாட்டுக்கும் நடுவில் வந்து ஒரு பாலம் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. எந்த பிரச்சனைனாலும் இம்மீடியட்டாக சால்வ் பண்ணுறது இவங்களோட வேலை அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. அது பார்த்தீங்கன்னா, இந்த போதைப்பொருள் கடத்தல், அப்புறம் சர்வதேச குற்ற கும்பல்கள், அது மட்டும் இல்லாமல் சைபர் செக்யூரிட்டி, அது மட்டும் இல்லாமல் இந்த போலி விசா பற்றின விசாரணைகள், இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ரெண்டு நாடுகளும் வந்து தகவலை வந்து பரிமாறிக்க
போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவோட மெயின் கவலையாக இருந்த இந்த காலிஸ்தான் பயங்கரவாத இயக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அதிகமாக பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. வன்முறை தீவிரம் அது மட்டும் இல்லாமல் இந்த வயலண்ட் எக்ஸ்ட்ரீமிசம் சொல்லுவாங்க இல்லையா, அது இந்தியர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் அங்கங்கே பார்த்திங்கன்னா இந்த கனடாவில் இந்த ராசிசம், அப்புறம் இந்தியாவுக்கு எதிராக இந்தியர்களுக்கு எதிராக வந்து நிறைய வன்முறையில் இந்த பொதுமக்கள் ஈடுபட்டாங்க. இந்த மாதிரி விஷயம் பற்றியும் வந்து ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி அந்த மீட்டிங்கில் வந்து ஒரு சுமூக முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. 2 நாட்டோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் வந்து ரகசியமாக பேசி எல்லா பிரச்சனைகளையும் சுமூகமாக முடிச்சிட்டாங்க அப்படின்றது தான் இங்கே எல்லாருக்கும் தெரிய வருது. இந்தியா இதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிது. ஏன் அப்படின்னா நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருந்தோம், எங்கள் மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா இந்த நிஜார் கொலைவர்களுக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தம் கிடையாது. அடையாளம் தெரியாத கன்மேன் வந்து அவரை சுட்டாங்க அப்படின்றது தான் பார்க்கப்படுது. அதுக்கான ஒரு கிரெடிபிள் ப்ரூஃபும் வந்து இது வரைக்கும் கனடா கவர்மெண்ட் கொடுக்கல. இந்த ட்ரூடோ தான் கத்திட்டு கண்டாரு. இந்த 5 ஐஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இங்கிலீஷ் பேசக்கூடிய 5 நாடுகளை சேர்த்துக்கிட்டு எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆதாரம் இருக்குது, நாங்கள் வந்து டெலிஃபோனிக் கான்வர்சேஷனாக வச்சுருக்கோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னாங்க. ஆனால் எதையும் இது வரைக்கும் அவங்க சப்மிட் தான் பண்ணல. அன்னெசரியாக ஒரு 2 நாட்டுக்கும் இடையான உறவை வந்து இந்த ட்ரூடோ வந்து கெடுத்தாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இந்தியாவுக்கு இதில் என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுமூகமான ஒரு முடிவுக்கு அப்புறம் கனடாவில் ஏகப்பட்ட இந்திய மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்கள் வந்து இருக்காங்க. நமக்கு தெரியும் கனடாவில் வந்து ஜூஸ் கம்யூனிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அது இந்தியன் ஆரிஜினாலும் சரி, இந்தியாவில் வந்து குடியேறவங்களும் அதிக பேர் இருக்காங்க, ஒர்க் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த உறவு சீராச்சு அப்படின்னாக்கா விசா கிடைக்கிறதுல இருந்து பிஸ்னஸ் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு வசதி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. முக்கியமாக இந்தியா ஒரு குளோபல் சூப்பர் பவர் அப்படின்றத வந்து கனடா இப்போ ஒத்துக்கிட்டுச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதனால தான் இந்த ரீசெட் பட்டனை அழுத்தத்து சமாதான பேச்சுக்கு அவங்க வராங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த விஷயத்தில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு காமெடியான ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூடோ தான் பாவம் அப்படின்னு சொல்லணும். மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரூடோ ஆரம்பித்து வச்ச இந்த அரசியல் நாடகம் இப்போ முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மார்க் கார்னியோட இந்த இந்தியா விசிட் ஒரு பெரிய டிராஃபிக் சேஞ்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்தியா தன்னோட கெத்தை கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நிலைநாட்டிடுச்சு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இன்றைக்கி கனடாவே வந்து அவங்களோட வாயால் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, இந்தியாவுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த 2025 ஜஸ்டின் ட்ரூடோ தன்னுடைய பிரதமர் பதவியை வந்து ராஜினாமா செஞ்சிட்டாரு. ஸோ அதுதான் நமக்கு நடந்த ஒரு முக்கியமான சேஞ்சும் கூடாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக பிரதமர் இருந்த இந்த ட்ரூடோ இந்த லிபரல் கட்சின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருக்குது, அதுதான் அந்த கட்சி தான் இருக்காரு. அவங்க கட்சிக்குள்ளே ஏற்பட்ட சில இந்த உட்கட்சி பூசம் சொல்லுவாங்க இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அரசியல் அழுத்தம் காரணமாக வந்து இவர் விலக வேண்டிய ஒரு நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஜஸ்டின் ட்ரூடோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் லைஃப்லேருந்து விலகி கொஞ்சம் தள்ளி வந்து நிற்கிறாரு அப்படின்னு பார்க்குறாங்க. தன்னோட பர்சனல் லைஃப்பை வந்துட்டு ரொம்ப பிஸியாக அவர் மாற்றிட்டாருன்றாங்க. சோஷியல் மீடியாலாம் அவர் பற்றின பர்சனல் லைஃப் பற்றின விஷயங்கள் வந்து பயங்கரமாக வந்து காரசாரமாக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் வந்து புதிய பிரதமர் மார்க் கார்னி இந்தியாவுக்கு வந்துட்டு வராரு. இன்னொரு பக்கம் வந்து இந்த பழைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டி பெர்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடகர் லேடி அவங்க கூட வந்து சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது. அவர் என்ன டைவர்ஸ் ஆனவர் தான். ஸோ இவங்க கூட வந்து இப்போ அவர் சுற்றிக்கிட்டு ஜாலியாக இருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது. இவர் வந்து இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இந்த உறவே வந்து கெடுத்த ஒரு முக்கியமான ஆள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கனடாவோட இந்த திடீர் மாற்றம் என்ன காரணம் அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகே மக்களே, ஸோ நாளைக்கு இந்த இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் என்னென்ன மாதிரியான அக்ரிமெண்ட்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், எதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்ற விஷயத்தை நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாக வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க. நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோட நாளை சந்திப்போம். தேங்க்யூ, பை, ஜெய்.